வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கழி நாடு பகுதியில் வெண்ணாங்கப்பட்டு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. கரெக்டாக நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ஈசிஆரில் கல்பாக்கம் அடுத்து இந்த ஏரியா வரும். செய்யூர் SRO, அதே மாதிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வருங்க. பீச் வியூவில் ஒரு அருமையான கெஸ்ட் ஹவுஸுங்க. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கெஸ்ட் ஹவுஸுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். உள்ள இன்டீரியர் அவுட்ரு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸு இந்த வீடியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முழுமையாக தெரியும். வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம போகிற என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குங்க. ஃபுல்லாக லைட் செட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காரு. இதில் சோஃபா ஷெட்டு ப்ளஸ் எல்லாமே இருக்குங்க. அதாவது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளோடு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சோனி டிவி ப்ளஸ் எல்லாமே A to Z எல்லாமே இருக்குங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மார்னிங் டைமில் எழுந்து இந்த சன்லைட்டு நல்லா பார்க்கலாங்க. அந்த மாதிரி வியூவில் கட்டியிருக்காரு. இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குங்க. நம்ம வந்து இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ பார்த்துட்ருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் செட்டிங் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. மேலே, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே வந்துட்டு ஹாலை நல்லா பார்க்கலாம். அந்தளவு வியூவில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூமுங்க. ஹால்லேயே வந்துட்டு ஒரு கிச்சன் பண்ணியிருக்காரு. உள்ளே டைனிங் டேபிள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சாமி ரூம் வந்துட்டு வுட்லேயே பண்ணியிருக்காரு பிளான் பண்ணி. பூஜை ரூமுன்னு பெருசாக அவர் டெவலப் பண்ணல. ஒரு வுட்டில் வந்துட்டு ஒரு டிசைனாக சின்னதாக வச்சுருக்காரு. மீதி இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்லா பெருசாக பண்ணியிருக்காரு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 மந்த்து தான் ஆகுது கட்டி முடிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பில்டிங் வந்து புது பில்டிங் தான். வாட்டர் ஹீட்ரு வந்துட்டு தனியாக இந்த கிச்சனுக்குள்ளேயே செட் பண்ணியிருக்காரு. கிச்சனில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம பீச் வியூ பார்க்கலாம். அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பீச் வியூ பார்த்துக்கிட்டே நம்ம ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணோன்னா பண்ணலாம். அந்தளவு பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு தனியாக வுட்டில் வந்துட்டு தனியாக டோரு செட் பண்ணியிருக்காரு. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. அதாவது ஹாலில் அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. ஹாலில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 சோஃபா செட்டு இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் வர அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்காரு. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கிற ஒரு ரூமு. இந்த வுட்டும் பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் பண்ணது தாங்க. அதே மாதிரி இந்த ரூம்லேயே வந்துட்டு அட்டாச் டாய்லெட்டு கொடுத்துருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடலில் வர பாத்ரூம் தாங்க. ஷவர் எல்லாமே வந்துடுதுங்க இதில்.
கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 மந்த்து தான் ஆகுது கட்டி முடிச்சு. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்னஸாக அழகாக புதுசாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற டிவி பார்த்தீங்கன்னா சோனி டிவி. கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பிளிபர் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு மூவி பார்க்குறோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் என்ன சவுண்ட் எஃபெக்ட் வருமோ அந்த அளவு இந்த வீட்டில் இருக்குது. வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்போட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் இருக்குது. இந்த ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போட்டிருக்காங்க. நல்லா ஒர்த்தாக இருக்குங்க பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நடந்துகிட்ருக்கோம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே மாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் இருக்கிற கைப்பிடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம் கிட்ட இருக்குது. இது வந்து ஸ்டெப்ஸ் வியூ. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பீச் டச்சில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வியூ பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ கிடைக்கிறதுக்கு நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காரு இடத்து ஓனர். நல்லா பார்க்குறதுக்கே நல்ல வியூ சூப்பராக இருக்குங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பீச் வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமுங்க. இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ரூமில் இருந்தும் பார்த்திங்கன்னா பீச் வியூ நல்லா கிடைக்கும். அந்தளவு நல்ல விண்டோ ஓப்பனில் வச்சுருக்காரு, பெரிய விண்டோ. இந்த ரூமில் இருக்கிற விண்டோ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா பீச் வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரியும். அந்தளவு நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதாவது ரூமில் இருந்து பீச் வியூ பார்க்குற மாதிரி இடத்து ஓனர் பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூமு. எல்லாமே வெஸ்டர்ன் மாடலில் வர டாய்லெட் தான் பண்ணியிருக்காங்க. ஷவர் எல்லாமே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ரூமை பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஓனர் ரூமுங்க, பர்சனல் ரூமு. நல்ல பீச் வியூ சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே வந்துடுங்க. சோஃபா செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனான சோஃபா செட்டு. ஈசிஆர் சைடில் ஒரு பீச் ரெசார்ட்டில் வீக்கெண்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூட்டபுளான பிளேஸாக இருக்கும். நல்ல ஒரு பீச் வியூ உள்ள ஒரு பீச் ரெசார்ட்டுங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரூமோட வெஸ்டர்ன் மாடல் டாய்லெட்டு. இது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்ரு எல்லாமே இருக்குங்க. பால்கனிலேருந்து பீச் வியூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க.
நல்ல ஒரு அழகான வியூ. பால்கனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, அட்டாச் பாத்ரூமோட. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வர ரூமுங்க. இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு மாடிக்கு போகிற ஸ்டெப்பு. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸில் இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம மேலே மாடி வியூ என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே செட் பண்ணியிருக்காங்க பீச் வியூ கிடைக்கிறதுக்காக. இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து பீச் வியூ நல்லா தெரியுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த